ஏடி ஜல்ம மீதி ஏடி ஜல்ம தசரதர் இப்படிதான் துடிச்சுருக்கார். தசரதருடைய பிரலாபமே இங்க. அங்க ஹாராகவா அப்படின்னா இங்கேயும் அப்படிதான் சொல்றாரு. ஹானே அப்படின்னா துடி தாங்கல, விரகம் தாங்கல. இந்த விரகம் ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது அம்மனை மீர் தொழுதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீருங்கிற ஆண்டாள். எனக்கு வந்திருக்கிற வியாதி வாதம் பித்தம் கபம்ங்கிற நாடி பிடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற வியாதியில விரகம்ங்கிற வியாதி, பிரபுவை பிரிஞ்சு வர வியாதி, இதுக்கு விரகம்னு பேரு. இதை ஒன்றும் உண்டு பண்ணின்ற முடியாது. இது உண்டு பண்ணிக்கக்கூடிய விஷயம் இல்லை, இது சித்திக்கணும். அப்படி ஒரு பிரேம ஹதயத்தில் இருந்தால் ஒழிய இது சித்திக்குமா அந்த விரகம்? அதனால தியாகராஜரே தசரதரா போய் பாடின கீர்த்தனம். ஏ ஜன்ம பாபமோ எவ்வரி சாபமோ ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீமனோகர ராம. இந்த இடத்துல யாருடைய பாப்பமோ எந்த சாபமோ தெரியலையே. என் பிரபு என்னை விட்டு போயிட்டானா, என் கண்மணி என்னை விட்டு போயிட்டானா. சாட்டி லேனி மாரகோட்டி லாவண்யூனி. மாரகோட்டி லாவண்யுனி, அந்த லாவண்யத்துக்கு ஈடு உண்டா? கோட்டி மன்மதால சேர்த்தாலும் ராமருடைய லாவண்யத்துக்கு ஈடு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட குழந்தைய மாட்டி மாட்டிக்கு ஜூச்சி. மாட்டி மாட்டிக்கு ஜூச்சின்னா என்ன அர்த்தம்னா, தசரதர் நினைச்சா ராமா இங்க வா அப்படிம்பார். ராமர் ஓடோடி வருவார். கோதண்டத்தை எடுத்துட்ட அந்த ஆபரணங்கள் குலுங்க, அழகான குண்டலங்கள் அசைய, அந்த அலகபாரங்கள் ஆட, அந்த பீதாம்பரத்தோடு அப்படி வந்து அப்பா அப்படின்னு அந்த கோதண்டத்தை வச்சிருந்து கேட்கிற ஒரு அழகு, அதை பார்த்து ஆனந்தப்படுவார். அப்புறம் என்னன்னா, ஒன்றும் இல்லை ராமா நீ போ அப்படிம்பார். ராமர் இந்த பின்னழகை காண்பிச்சுன்னு இப்படி போவார் இல்லையா, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். அப்புறம் ராமா அப்படிம்பார். திருப்பியும் ராமர் ஓடி வருவார். எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்து மாளாது அப்படி பார்த்து ரசிப்பறான் தசரதர். அதுதான் மாட்டி மாட்டிக்கு ஜூச்சி மாட்டலாடின தனக்கு ஏட்டி ஜென்மமோ. இது என்ன ஜென்மம் அது? இப்படி ஒரு குழந்தை பிறந்து இப்படி அவனை லாலனம் பண்ணி இல்லையா, என்னுடைய ராமல் அல்லாவ கடைசியில பிரியறதுக்குத்தான் இந்த ஜென்மாவா எனக்கு? இந்த பிரிஞ்சு நான் துக்கப்படுறதுக்கு தான் இந்த ஜென்மாவா? இந்த துக்கத்திலேயே பிராணனை விட்டுவிட போறேனா?
சுமந்திரர் வந்தார், விஷயங்களை எல்லாம் தசரதர்கிட்ட தெரிவிச்சார். குகனுடைய நிலையத்திலிருந்து குகனுடைய ஓடத்துல ஏறி பிரபு கிளம்பின விஷயம் உள்பட எல்லாத்தையும் தெரிவிச்சுட்டு சுமந்திரர் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க ரொம்ப ஆசையா ஒரு பசுவை வளர்த்தேள் ராஜா, நீங்க பார்த்து அந்த பசுவை வளர்க்கறத பார்த்துட்டு நம்ம கோஷ்டத்துல இத்தனை பசுக்கள் இருக்கிறது, இந்த பசு கிட்ட மட்டும் உங்களுக்கு என்ன இவ்வளவு பிரியம்னு நான் கேட்பேன். நீங்க சொல்லுவேள், இந்த பசு இப்ப கர்ப்பிணியா இருக்கு, இந்த பசு கண்ணுக்குட்டி போட்ட உடனேயே முதல் பால் எடுத்து என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அந்த பசுவை பார்த்து வளர்ப்பேள். ஆனா அந்த பசு அந்த பாக்கியத்தை பண்ணல, ஒரு ஆலமரம் அந்த பாக்கியத்தை பண்ணித்து அந்த ஆலம்பாலை எடுத்துன்னு வந்து குகன் கொடுக்க அதை தடவிண்டு ஜட்டாபாரம் போட்டுண்ட அந்த கோரமான காட்சியை பார்க்கறாப்புல எனக்கு வாச்சுது. அதுக்கு தான் போனேனா, அதுக்கு தான் நான் கூட போனேனா. அந்த அழகான அலகபாரத்தை அந்த ஆலம்பாலை விட்டு தடவிக்கிறதே இவ்வளவு நாழி அழாத சீதா அப்பதான் அழுதா. அவளுக்கு அபிஜனங்களை விட்டு போறோமே, அயோத்தி விட்டுட்டு போறோமே, ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு போறோமே, அதெல்லாம் அவளுக்கு லட்சியமே இல்லை. பிரபுவுடைய பாகுச்சாயே இருக்கு, அது போதும். பிரபுடைய புஜத்துல சாஞ்சல் இருந்துடுவேன்னு சௌக்கியமா கிளம்பினா. ஆனா அவளுக்கு உபாசனமே ராம சௌந்தரியம் தான். அந்த ராம சௌந்தரியம் யாருக்கு புரியும்? அந்த சௌந்தரியம் யாருக்கு புரியும்? நான் யாருக்கு ஹிருதயத்துல அப்படி ஒரு பிரேமை இருக்கோ அவளுக்கு தான் புரியும். 10-11 ராம சௌந்தரியம்ங்கிறது. ఎంతవరలేనగాని కామచింత క్రాంతులై నరుయుత ముద్దుయుత సొగసు ఎవరి వల్ల వర్ణ్యోపత గుణే ఎరుత ముద్దు ఎరుత సొగసు అత్తమీర కనులర సామ్యవకు అత్తమీర కనులర సామ్యవకు భాగవతుల వేషులై అత్తమీర కనులర సామ్యవకు సత భాగవతుల వేషులై త్యాగరాజ వినుత దురినుడు త్యాగరాజ వినుత వినుత ముదోయద సొగసు ఎవరి వల్ల వర్ణ్యోపతముడు యద ముదు యద సొగసు பானையில பாலை காய்ச்சினா நல்ல திரட்டி பாலை ஒரு பானையில காய்ச்சரா, அந்த பானைக்கு அந்த பாலோட ருச்சி தெரியுமோ? அவ்வளோ நல்ல திரட்டி பால் ஒரு பானையில வச்சு கிண்டு கிண்டுன்னு கிண்டினா அவ்வளவு மதுரமான ஒரு திரட்டி பால், மதுரமான ஒரு பதார்த்தம். ஆனா அந்த மாதுரியம் அந்த பானைக்கு தெரியாது. அத மாதிரிதான் ஹிருதயத்திலேயே இருக்கிற அந்தர்யாமி ராமன். ஆனா அவனுடைய லாவண்யம் புரியணும்னா ஹிருதயத்துல காமக்ரோதாதிகள் இருக்கக்கூடாது. அதனாலதான் சொன்னார், ஹிருதயத்துல காம இருக்கிறவனுக்கு எங்க இருந்து புரியும்? சித்தத்துல கல்மஷம் இருக்கிறவனுக்கு இந்த லாவண்யம் புரியவே புரியாது. சித்த நிர்மலமா இருக்கணும். சித்த நிர்மலமான பிரேமையோட இருந்ததானால் அப்ப புரியும். எந்த முத்தோ எந்த சொகசோ இல்லைன்னா யாரால வர்ணிச்சுட முடியும்? சீதைக்கே புரியும் இந்த லாவண்யம் என்னங்கிறது. சீதைக்குத்தான் தெரியும். இவ்வளவு நாழி கண்ண ஜலம் விடாத சீதை அந்த ஆலம்பாலை விட்டு கேசத்துல தடவிக்கிறது தாரதாரியா கண்ண ஜலம் விடுறா. இந்த விஷயத்தை எல்லாம் தெரிவிச்சுண்டு சுமந்திரர் கிளம்பிவிட்டார். தசரதருக்கு தாங்கள தசரதர் கதறிய அழறார். ஹாராகவ மகாபாகோ மமாயாசனா ஷனா. ஹா ராகவா மகாபாகோ மம ஆயாசனாசனா இப்படிலாம் கதறி அழுதார். ஹா கௌசல்யே, ஹா சுமித்ரே தபஸ்வினி, ஹா கைகேயி குலபாம்சி நீ.
தாங்க முடியல தசரதரால துக்கத்தை. கைகேயி நான் ஆன மட்டும் உங்ககிட்ட சொன்னேனே, ராமர் அந்தண்ட போயிட்டார், ஆனால் இந்தண்ட என்னுடைய பிராணன் போயிடும்னு உங்ககிட்ட நான் எத்தனை சொன்னேன், நீ கேட்கலையே. குலத்த நாசம் பண்ண வந்துட்டியே கௌசல்யே, ராமமாதா நீ ராமனை பெத்தவளாச்சே, உனக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிவிட்டேனே. சுமித்ரே நீ தபஸ்வினி ஆச்சேடி, நீ எவ்வளவு பூஜை பண்ணுவே, எத்தனை விரதங்கள் பண்ணுவேன், எப்பயுமே உன்னை நான் கேட்டுட்டே இருப்பேன், ஏண்டி இத்தனை பூஜை பண்றேன், இத்தனை விரதம் பண்றேன்னு கேட்பேன். நீங்க சௌக்கியமா இருக்கணும், நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லுவியே, அந்த சௌக்கியம்லாம் இப்ப எங்க போயிடுத்து, நான் உன்னை விட்டுட்டு கிளம்ப போறேனே. ராகவா மமா ஆயாசனாசனா, ராகவா இப்ப நீ வந்து அப்பா என்ன அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டா நான் எழுந்துடுவேனா குழந்தை, நான் எழுந்துடுவேனே, என்னுடைய ஆயாசங்கள்லாம் போயிடுவேன். இப்ப என்ன வியாதி வந்தா போயிட்டார், என்ன விபத்து வந்து கொடுத்தா, வியாதி வந்து கொடுத்தா, வயசான கோளாரா, இல்ல வேற ஏதாவது மனசிரமமா? ராமனை பிரிஞ்ச அந்த துக்கம் உலுக்கி சாட்சி கொடுத்து தசரதரை 5 ராத்திரி பொறுக்க முடியல அவரால. என்னுடைய ஆயாசம் நீ வந்தா தீர்ந்துடுமே அப்பா, உன வர வேண்டான்னு யாராவது சொல்றாளா? என் சித்தம் படுற பாடு உனக்கு தெரியலையா? ராமா நீ வரப்படாதா? காதன வரவ தூ கல்யாண ராமா, உனக்கு தய வரலையா? அப்பா பேர்ல உனக்கு இன்னும் கிருப வரலையா? நீ தய ராத, நீ தய ராத, நீ தய. இதெல்லாம் தியாகராஜரே தசரதருடைய விரகத்தை அனுபவிச்சிருக்கார். தியாகராஜருடைய ராமரை தூக்கி போட்டுட்டாரு. தசரதர் பட்ட பாட தியாகராஜர் அனுபவிச்சிருக்கார். தசரதராவே மாறி தசரத விரகத்தை அனுபவிச்சிருக்கார். இப்படி பல காலம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு சமயம் தியாகராஜருடைய பாட்டை பார்த்துட்டு ராமரே ஒரு நாள் சொப்பனத்துல வந்து தரிசனம் கொடுத்து சொல்றார், நான் காவிரியில ஒரு மதகுல இந்த இடத்துல என்னுடைய மூர்த்தி இருக்கு, நீ வந்து எடுத்துக்கோ. ஒரு மணல் திடல், காவிரி ஓடுற இடம். ராத்திரி சொப்பனத்துல அந்த இடத்த நன்னாவே பிரபு காண்பிச்சு கொடுக்கிறார், இங்கதான் நான் இருக்கேன். இதாகி எவ்வளவோ மாசங்கள் ஆயிடுத்து ராமர் அவர் விட்டு எறிஞ்சு. ஆனா அது திவ்ய மூர்த்தி, அது ஒரு ஆவிர்பவம் தான் சொல்லணும். ராத்திரியோட ராத்திரியா ஓடுறார் தியாகராஜ். ஓடி போய் காவிரியில் அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல ராமர் இருக்கார். அந்த ராமர் தான் இன்னைக்கு இருக்கார். கனு கொட்டினி ஸ்ரீராமுனி நேடு, கனு கொட்டினி ஸ்ரீராமுனி நேடு, கனுலார காவிதம் புதிர, கனு கொட்டினி ஸ்ரீராமுனி நேடு, கனுலார காவிதம் புதிர, கனு கொட்டினி. பார்த்துட்டேன் சீதாலட்சுமண பிரதசத்ருகுண ஹனுமத் சமேத ராமனை பார்த்துட்டேன். கணுகொண்டினி காமிதம் புதீர கணுகொண்டினி பார்த்துட்டேன். என் ஆசதீர பார்த்துட்டேன், என் பிரபுவை பார்த்துட்டேன். என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்! காவிரியில பிரவாகமா ஜலம் ஓடின்னு இருக்கு. இவர் எந்த நாள்லயோ எரிஞ்ச ராமர் இன்னைக்கு கிடைக்கிறார். பக்தாளுடைய பக்திய பகவான் அப்படி அங்கீகாரம் பண்ணுவான். அப்படி ஆவிர்பவமான மூர்த்தின்னு சொல்லணும். அது அப்படி வந்து அப்புறம் அந்த ராமனை அப்படி கொண்டாடுற இல்லையா? அதனால தசரதராவே மாறி அந்த விரகத்தை அனுபவிச்சிருக்கார் தியாகராஜர். பித்ருப்ரியமே நாத மமாசி கதசுத ராகவ மமயாத் நாசன கௌசல்யேன பஷ்யாமி சுமித்ரே தபஸ்வினே மமாமித்ரே கைகேயி குலபாம்சினி. ராத்திரி முழுக்க ஹா ஹா ராகவா, சௌமித்ரே சீதே ஹா ராகவா இப்படின்னே பிரலாபம் பண்ணிண்டே தசரதருங்கிற மகாவிருட்சம் சாஞ்சு கொடுத்து கீழே. தசரதர் உலுக்கி சாட்சது ராம விரகம். 60,000 வருஷத்துக்கு கனத்த காய்தாவா தான் இருந்தார் தசரதர். மகாவிருட்சம், அந்த மகாதீபம் அனஞ்சுடுச்சு. காலம்பர வந்து வந்திகள் காயகர்கள்லாம் வந்து சுப்பிரபாதம் பாடுறதுக்காக வந்து பார்த்தா ஜில்லிட்டு கிடக்கு சரீரம். ராணிகள்லாம் ஓடோடி வந்து ஹோன்னு கதறிய அழறா. வசிஷ்டாதிகள்லாம் வந்துட்டா, சுமந்திராதிகள்லாம் வந்துட்டா. இப்போ உடனே ஒரு வியவஸ்தை பண்ணி ஆகணும். ராஜ்யத்தை நிர்வாகம் பண்றது யார்? இப்போ ராஜா இல்லாம ராஜ்யம் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல. அராஜகமான தேசத்துல என்ன நடக்கும்? ராஜா ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்றதுக்கு இல்லைன்னா அந்த தேசத்துல என்னென்ன கிளேசங்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்கம் முழுக்க வர்ணிக்கிறார். உடனே வசிஷ்டர் டெம்பரரி அந்த பவரை எடுத்துட்டார்.
அப்படி ஒரு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ற சாமர்த்தியம் உண்டு வசிஷ்டருக்கு. தைல கொப்பரைன்னு ஒரு கொப்பரை உண்டு, அதுல திவ்யமான மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சின ஒரு தைலம் உண்டு. அந்த தைலத்துல அந்த சரீரத்தை போட்டு வச்சா கல்ப காலத்துக்கு அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட தைலங்கள்லாம் உண்டு. ஏன்னா பரதசத்ருகுணால் தானே சம்ஸ்காரம் பண்ணி ஆனோம், அதை பற்றி அந்த சரீரத்தை காப்பாத்தி ஆனுமே. பரதசத்ருகுணால் கேகே தேசத்துல இருக்கா, ராமலட்சுமணால் 14 வருஷத்துக்கு உள்பட பிரபு வரமாட்டார். விரதம்னா விரதம் தான். உடனே பரதனுக்கு ஆள் விட்டு அனுப்பிச்சா. பரதனுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சான்னா, வசிஷ்டர் கூப்பிட்டு அனுப்பினார். இதுதான் செய்தி. பரதனுக்கு அதுக்குள்ளேயே பல துஸ்வப்பனங்கள்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து, பல துர்நிமித்தங்கள்லாம் தெரியறது, ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கு அப்படின்னு தெரியறது பரதனுக்கு. இதுக்கும் மேல ஒரு தூதன் வசிஷ்டர் உங்களை கூப்பிட்டாருன்னு சொன்னா பரதனுக்கு இப்ப என்ன தோன்றது, அப்பா கூப்பிட்டாருன்னு தானே சொல்லணும். அதே வசிஷ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்றார், அப்ப அப்பாவுக்கு என்ன ஆச்சு? இந்த கிளேசத்தோடையே சத்ருகுணனும் பரதனும் கிளம்பி இப்படியே வந்துட்டே இருக்கா. பரதனுக்கு என்னவோ பண்றது, ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துறது போல இருக்கே, எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே, என்ன நடந்ததோ தெரியலையே. அயோத்திக்குள்ள பிரவேசிக்கிறான் பரதன். அயோத்தியில எல்லாரும் இப்படி பார்த்து இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறான். சி, ராஜ்யாபகாரி வந்துட்டான், ராஜ்யத்தை பிடுங்கின்றவன் வந்துட்டான், தசரதரை செதையில ஏத்தினவன் வந்துட்டான், ராமரை துரத்தினவன் வந்துட்டான் இப்படின்லாம் பேசுறாலும். నాదుపై పలుకేరు నరులు శ్రీరామ, నాదుపై పలుకేరు నరులు శ్రీరామ, నాదుపై పలుకేరు నరులు శ్రీరామ, నాదుపై పలుకేరు నరులు శ్రీరామ, నాదుపై పలుకేరు నరులు నాదుపై పలుకేరు నరులు. వేద సల్లుద భవము, వేద సల్లుద భవము వేరు చేసి దిననుచు, వేద సల్లుద భవము వేరు చేసి దిననుచు, వేద సల్లుద భవము వేరు చేసి దిననుచు, నాదుపై పలుకేరు నటులు శ్రీరామ, నాదుపై పలుకేరు నరులు. వేద సల్లుద భవము వేరు చేసి దిననుచు, నాదుపై. இப்படி ஒரு சந்தர்ப்பம் தியாகராஜருக்கும் வந்தது. தியாகராஜரோட அண்ணா வீட்டை ரெண்டா பிரிச்சுட்டார். இனிமேல் நீ ராமபக்தி பண்ணிட்டு உஞ்சவர்த்தி பண்ணிட்டு உன்பாட்டா நீ பார்த்துக்கோ, எம்பாட்டா நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து சாதம் போட முடியாது என்னால, நீ தனியா போயிடு அப்படின்னு விட்டார். ஏன்னா தியாகராஜர் சம்பாத்தியம் எல்லாம் பண்ண மாட்டார். 4 குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுனாலும் கூட அதோட ராமபக்தியும் சேர்த்து ஊட்டிடுவரே தவிர, அந்த குழந்தைகளையும் தன் குழந்தைகளா ஆத்துல வச்சு சாதம் போட்டு இருப்பரே தவிர அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிக்கணும்னு கூட தோணாதவருக்கு. ஒரு துளசியை எடுத்து ராமச்சரணத்துல போட்டு அதுல சந்தோஷப்படுறவர். துளசீதள முலச்சே சந்தோஷமுக. ஏன்னா கடத்தருவுக்கு போய் ஒரு முழம் மல்லி வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு ஒரு திரவியம் வேணுமே. எனக்கு சகஜமா தோணும், இந்த தியாகராஜ உற்சவத்துக்கு அவர் படத்துக்கு நிறைய மாலை போடுவா. அவர் அங்கங்கே நடக்கிறதோ இல்லையோ, அவர் படத்துக்கு பட்டா அவாவா நிறைய 10 முழம் 20 முழம்னு வாங்கிட்டு போடுவா. இதுல ஒரு முழம் அவரால் அன்னைக்கு வாங்க முடியல. அன்னைக்கு இதெல்லாம் கொண்டு அவர் கையில கொடுத்திருந்தா ஆசையா ராமருக்கு சாத்திருப்போம்னு தோணும் எனக்கு. அவர் படத்துக்கு விழற மாலை, அதுல ஒரு முழம் அவரால் வாங்கிக்க முடியல. ஆனா அந்த பூஜை மாதிரி ஒரு பூஜை இனி பண்ண முடியாது யாராலையும். அதுதானே பூஜை இல்லையா? பூஜைங்கிறது இத்தனை திரவியத்தை வச்சுட்டு பண்றது இல்ல பூஜை. தட்டு தட்டா தட்டு தட்டா தட்டு தட்டா அது இல்ல பூஜை. சித்தம் உருகி ஒரு பொட்டு கண்ட ஜலம் வரணும். அதுதான் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம். ஹிருதயத்துல அத்தனை பாவம் இருந்ததுன்னா அதுதான் நைவேத்தியம். சித்தத்துல காமக்ரோதாதிகள்லாம் இல்லாத சித்தம் நிர்மல ஞான பிரகாசத்தோட இருந்ததுன்னா அதுதான் தீபாராதனை. முடிஞ்சு போயிடுது. இந்த பூஜை நடக்கலைன்னா அது வரைக்கும் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கணும். ஆனா அந்த பூஜை இன்டர்னலைஸ் ஆகணும்.
மருபக பாரிஜாத சரோஜ மருபக பாரிஜாத சரோஜ உறவக வகுள சுகந்த ராஜ வரசோம முனஜ தியாகராஜ வரசோம முனஜ தியாகராஜய வரத நினு பூஜ சேತು ತುಳಸೋ ನೆಲಗೊಲ್ಲ ತುಳಸೋ ஒரு துளசி எடுத்து அப்படி பூஜை பண்ணிடுவார். மருவக பாரிஜாத குரவக வகுள இத்தனை புஷ்பங்களுக்கு மத்தியில வர சும மூலஜே தியாகராஜய வரத நீதான் வரதா. இத்தனை புஷ்பங்கள் இருந்தாலும் ஒரு துளசி தளத்துக்கு ஈடாகாது. அதை எடுத்து அப்படி ராமச்சரணத்துல போட்டுட்டா ராமனுடைய முகம் பிரசன்னமா இடதான். சந்தோஷ முக பூஜிஞ்சே. அப்படிப்பட்டவர் தியாகராஜர். அதனால ஒரு சம்பாத்தியம்னு போக மாட்டார். எதுக்கு சொல்றேன், தியாகராஜரோட அண்ணா பார்த்தார், இது என்ன இவனுக்கு நான் சாது முட்டு இருக்க முடியுமா அப்படின்னு வீட்டை ரெண்டு பண்ணிவிட்டார். ஒரு சுவர் எழுப்பிவிட்டார். இந்த சுவர் எழுப்பினதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் பேசுறாளாம், தியாகராஜா அண்ணா கிட்டக்க சண்டை போட்டு இப்படி வீட்டை பிரிச்சு விட்டியே, அண்ணாட்டுக்கு சண்டை போட்டு வீட்டை பிரிச்சு விட்டியேன்னு தியாகராஜர் கிட்டக்க சொல்றாளாம். தியாகராஜரை பழி சொல்றாளாம். அதைத்தான் தியாகராஜர் சொல்றார். இப்ப பரதனை பார்த்து வீட்டை ரெண்டு பண்ணி விட்டான்னு சொல்றாளோ இல்லையோ, அதை தியாகராஜர் அந்த பாவத்தை எடுத்துட்டு பாடின கீர்த்தனம். இவாளுக்கு துக்கமோ சுகமோ மானமோ அவமானமோ இந்த உலகத்தை போய் புலம்ப மாட்டா, ராமர்கிட்ட போய் புலம்பிடுவா. நாதுப்பை பலுக்கேருணருளு ஸ்ரீராமா. நம்மளா இருந்தா பக்கத்துல இருக்கிற மனுஷாட்ட சொல்லி ஆத்திப்போம், பத்தேளா சார் எனக்கு ஒரு பழி வந்து சேர்ந்துடுத்து பத்தேளோ சார் அப்படின்னு நம்ம மனுஷாட்ட சொல்லி ஆத்திப்போம். இவாள்லாம் பகவான்கிட்ட சொல்லி ஆத்திப்பா. வேத சல்லூத பவமு மேரு ஜேசிதீனனுச்சு நாதுப்பை. வேத சன்னுதா, ஹே ராமா வீட்டை ரெண்டு பண்ணிவிட்டேன்னு எனக்கு ஒரு பேர் வந்துடுத்து பத்தியோடா. பவமு வேறு ஜேசித்தி அப்படின்னா, பவம்னா பிறந்த வீடுன்னு அர்த்தம். பவம்னா பிறந்த வீடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வீடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த வீட்டை ரெண்டு பண்ணிவிட்டேங்கிற பேர் எனக்கு வந்துடுத்து. வேறு ஜேசித்தி நனுச்சு நாதுப்பை பலுக்கேரு நருளோ. நான் வீட்டை ரெண்டு பண்ணிவிட்டேன்னு என்னை பத்தி வள்ளம் பேசிக்கிறா பத்தியோ, இந்த பழி எனக்கு தேவையா அப்படின்னு ராமர்கிட்ட போய் புலம்புறார் தியாகராஜர். பரதனை பார்த்து எல்லோரும் ராஜ்யாபகாரி ராஜ்யாபகாரின்னு சொல்றா. பரதன் ஆனா எதுக்கும் சளைக்கல. பரதனுக்கு என்னன்னா, அப்பாவை பார்த்துட்டா போதும், அண்ணாவை பார்த்துட்டா போதும், என்னுடைய துக்கங்கள்லாம் ஓடி போயிடும். அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்கன்னு போனா அப்பாவோட சபையில அப்பாவை காணல. சபையில தர்பார்ல உட்காந்துருப்பார் இத்தனை வாய்க்கு பிராத்த காலத்துல. தர்பார்ல இல்லைன்னா அம்மா அந்தப்புறத்துல தான் இருக்கணும். பெரும்பாலும் கைகேயி அந்தப்புறத்துல தான் இருப்பார். அம்மா அந்தப்புறத்துல இருப்பரோ அப்பா அப்படின்னு ஓடோடி அப்பாவை பார்த்துட்டா எனக்கு துக்கமெல்லாம் போயிடும்டா சத்ருக்னா. என் மனசுல என்னவோ ஒரு பீதி கிளம்பி இருக்கு, என்னமோ பண்றது. அயோத்தியில வேற கொடி அறக்கம்பத்துல பறக்கிறது. அயோத்தியில வீணாகானம் கேட்கல, கோயில்கள்ல பூஜை நடக்கல, வேத பிராமணாளுடைய வேத கோஷம் கேட்கல, அக்னிஹோத்திர சாலையில அக்னிஹோத்திரம் நடக்கல, எதுவுமே இல்லாம அயோத்தி இப்படி இருக்கேடா, அப்பா இருந்தா இப்படி இருக்காதே, என்னவோ தெரியலையே அப்படின்னு மனசு பதபதைக்கிறது பரதனுக்கு. பரதன் ஓடி வந்து அம்மாட்ட கேட்கிறான், அம்மா கைகேயி பகுஜாலம், ஒண்ணுமே நடக்காதவளை போல வரா அவள். இன்னும் பர்த்தாவுக்கு சம்ஸ்காரம் கூட பண்ணலையே, அதனால அந்த சுமங்கலி வேஷம்லாம் அப்படியே தான் இருக்கு அவகிட்டக்க. அப்படியே தானே வரணும். இனி சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் தானே பின்னாடி எல்லாம். அப்படியே வந்து சொல்றா, பரதா ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதே, ஒன்றும் இல்லை, பிறந்தவாள்லாம் எல்லாம் ஒரு நாள் எந்த கதிக்கு போவாளோ அந்த கதிக்கு தான் உங்க அப்பாவும் போயிருக்கா. யாகதி சர்வபூதானாம் தாம் கதிம் தே பிதாகதா. எவ்வளோ லகுவா சொல்லிட்டா பத்தேளாத. பிறந்தவாள்லாம் ஒரு நாள் எந்த கதிக்கு போவாளோ. வேதாந்தம் தேவைதான். வேதாந்தம் எப்போ? இந்த வேதாந்த ராஜ்யத்தை பிடுங்கிக்கிறதே இல்லையா? அது உலகம் அவ்வளோ அனித்தியம்னு தெரிஞ்சதுன்னா ராஜ்யத்தை பிடுங்கிக்கிறதே இந்த வேதாந்தம் இல்லையா? எந்த நேர்ச்சின எந்த ஜூச்சின எந்த வாரலைனா காந்ததாசுலேங்கிறது சரியா இருக்க.
ஹிருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி இல்லாதபடி ஞானம் சித்திச்சுடாது. அனுராகமுலேனி மனசுனசு ஞானமுராது அனுராகமுலேனி மனசுனசு ஞானமுராது அனுராகமுலேனி. அனுராகமுலேனி சுஜானமு ராது. தியாகராஜர் அழகா சொல்றார், ஞானம்ங்கிறதெல்லாம் சும்மா ஒரு நாள்ல குதிச்சுடாது திடீர்னு வந்து மேல இருந்து. சித்தம் அப்படி ராம பக்தியில ராமநாமத்துல அப்படியே தெளிச்சு ராம பக்தியில உருகி அந்த சித்தம் அப்படி அந்த பக்தியில குழஞ்சு போகணும். அப்பதான் ஞானம் ஏற்படும். அப்படியே காமம் குரோதம் லோபம்னு ஸ்டார்க் இக்னரன்ஸ்ல இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் படுத்துண்டு எழுந்துக்கிறதே ஞானியாலாம் எழுந்துன்ற மாட்டான் ஒருத்தன். நீ கோடி கோடி ஜென்மால பக்தி பண்ணிட்டே வந்தா ஏதோ ஒரு ஜென்மால அவனோட இரண்டரை கலக்கிற பாக்கியம் கொடுப்பான் பகவான். அப்படிலாம் மாயையெல்லாம் விலக்கின்ற முடியாது. அதனால தியாகராஜர் சொல்றார், பக்தியால தான் ஞானம். திடீர்னு எங்கிறது இவன் வேதாந்தம் பேசுறா, இவன் இங்க வந்து இந்த வேதாந்த ராஜ்யத்தை பிடுங்கிக்கிறதே இல்லையா, உலகம் அனித்தியம்னு தெரியலையா. பரதன் பார்த்தா அப்பா போயிட்டாளா, அப்பா ஏமா போனா, அண்ணா பக்கத்துல இருந்தா அப்பாவுக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டிருக்காதே, அண்ணா எங்க, அடுத்த இடி விழ போறது, உங்க அண்ணா தான் வனவாசம் போயிட்டாளே, அண்ணா ஏன் வனவாசம் போனா, நான் தான் வரம் வாங்கிட்டு இருக்கேனே, என்ன வரம் வாங்கிட்ட, முன்பு தேவாசுர யுத்தத்துல உங்க அப்பா தான் எனக்கு வரம் கொடுத்தாரு, இப்படி பேண்டே இருக்கு, இடி மேல இடியா விழருது. பரதன் சொல்றான், கைகேயி நரகம் கச்ச, நீ ஏண்டி உயிரோட இருக்கே, நீ தாயா பேயா, உன் வயித்துல தான் நான் வந்து பிறந்தேனா, ஐயோ என்ன போய் ராஜ்யாபகாரின்னு இந்த லோகமே சொல்லும்படியா பண்ணிட்டியே, என்ன ராம துரோகின்னு சொல்லும்படியா பண்ணிட்டியேடி. ஏன்னா பரதனுக்கு ஒண்ணுதான் தெரியும், அண்ணா முகம் பிரசன்னமா இருக்கணும். அவனுக்கு உபாசனையே ராமருடைய முகாரவிந்தம் தான். அண்ணா முகத்துல ஒரு இம்மி வாட்டத்தை பரதனால தாங்கிக்க முடியாது. சுந்தர முகமுன சுகமுபரது நீக்கி சுஜான ரூபமுன சுகபுரி புக்னு தேக்கி லேகன நில்முஜோட்டுகொள்ள ஏக ஹிருதயோலை. என்ன கீர்த்தனமோ இந்த கீர்த்தனம் எல்லாம். இத்தனை பேரும் ராமரை சுத்தின்னு இருக்கா, ஆனா அத்தனை பேருக்கும் ஒரே ஹிருதயமா, ஏக ஹிருதயோலை. அப்படிதான் இருப்பா பக்தாள். நீ எதாலையும் பக்தாளை விலைக்கு வாங்கிவிட முடியாது. நான் வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொச்சித். வாசுதேவ பக்தாளுடைய ஹிருதயத்துல ந காம கர்ம பீஜானாம் யஸ்ய சேதசி சம்பவா வாசுதேவைக நிலையா சவை பாகவதோத்தமா. 1000 கொடு, 1000 நீ இந்திர பட்டத்தை கொடு, பிரம்ம பட்டத்தை கொடு, மோட்சத்தை கொடு, பாதாளாதி லோகங்களை கொடு, அஷ்டமா சித்திகளை கொடு, எதை சீனு தூக்கி எறிஞ்சுடுவா பக்தாள். ராணிதி ராது போனிதி போது நீ செந்த விடுவஜால ராது. அதனால பரதன் இங்க கதறி அழறான், நிதியா சுகம், ராம சந்நிதி தானே சுகம். நிதி சல சுகம ராமுனி சந்நிதி சேவ சுகம நிஜ முகவல் மனச நிதி சல சுகம ராமுனி சந்நிதி சேவ சுகம நிஜ முகவல் மனச நிதி சல சுகம சுகம. దధీనవనీత క్షీరములు రుచ దధీనవనీత క్షీరములు రుచ దశరథి ధ్యానయ భజన సురరస నిధి చల దశరథి ధ్యాన భజన సురరస నిధి చల సుగమ రాముని సన్నిధి
சுகம சுக राम एक माता राम एक भ्राता राम सहोदर वैभव विद्या कांचन सर्वाः स्वजन राम एक அப்படிதான் இருப்பா ராம பக்தாள். அம்மாவும் ராமன், அப்பாவும் ராமன், சகோதரனும் ராமன், வைபவமும் ராமன், வித்யையும் ராமன், காஞ்சனமும் ராமன், எல்லா பந்துக்களும் ராமன், சர்வமும் ராமன். சிதம்மமயம் ಕ್ಷೀರಮುಡುಮರುದಲ್ ಪಾದಾತ್ಮಜಸೌಮೇತ್ರಿ ಬೈನತೆಯರಿ ಪುಮರನ ತದ ಭರತದುಲು ಸೋದರುಲು ಮಾಕು ಓಮರನ ಸೀತಮ್ಮಮಯಂ ಕ್ಷೀರಮುಡುಮರುದಲ್ ಸೀತಮ್ಮಮಯಂ సౌమిత్రి వైనదేయ రిపుమర్దన తాత భరதாதுலு சோதருலு மாகு. அப்படிதான் இருப்பா ராம பக்தாள். எல்லா ராமனா இருக்கும், எல்லா ராமமயமா இருக்கும். அதனால ஒரு அம்மா ராமபக்திக்கு துணை புரிந்தாள் அவள் அம்மா. இல்லைன்னா அப்படி ஒரு அம்மா தேவையே இல்லை. பாகவதம் சொல்றது அப்படி ஒரு குடும்பத்தை தூக்கி எறிங்கிறது. பிதான சஸ்யாது ஜனனீன சஸ்யாது பதிர்ன சஸ்யாது குருர்ன சஸ்யாத் ந மோச்சயேத்யா சமுபேத மிருத்யு. ஒரு குடும்பம் உனக்கு பக்திக்கு அனுகூலமா இருந்ததானால் குடும்பம், அப்படி அந்த குடும்பம் அந்த பக்திக்கு பிரதிகூலமா இருந்ததுன்னா அப்படி ஒரு குடும்பத்தை விட்டு உதறிட்டு வா அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதனால இந்த இடத்துல பரதன் பார்த்தான், இனி நீ எனக்கு தாயும் கிடையாது, நீ நரகத்துக்கு போயிடே, அப்பாவை பிரேதமா பண்ணிவிட்டே, அண்ணாவை வனவாசத்துக்கு அனுப்பிச்சுட்டேன், இனி யாரை என்ன பண்றதுக்கு இங்க உட்காந்துருக்கேன் நீ அப்படின்னு ஹோன்னு கதறி அழுதுண்டு இப்படியே பரதன் போனா கௌசல்யா வரா. கௌசல்யின் இடத்துல பலவிதமான பிரதிஜைகள் பண்றான் பரதன். அம்மா என்ன தப்பா நினைச்சு விடாதே, ராம வனவாசத்துக்கு என்ன காரணம்னு மட்டும் நினைச்சு விடாதே அம்மா. ஒரு கால் ராம வனவாசத்துக்கு நான் காரணமானவனா, கனவுல கூட நான் காரணமா இருக்க மாட்டேன். ஒரு கால் நான் அப்படி காரணமா இருந்தவனா இருந்துட்டா என்னென்ன கொடிய பாப்பங்கள் உண்டோ அத்தனை பாப்பங்களும் எனக்கு வரட்டும். பசுமாட்டை இடது காலால உதச்சவன், புரூஹத்தி பண்ணினவன், கோஹத்தி பண்ணினவன், பிராமணஹத்தி பண்ணினவன், பிராமணன் கிட்ட இருந்து அடிச்ச அவனுடைய பிரதிகிரகத்தை அவங்கிட்ட இருந்து பிடுங்கின்றவன், வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் வேதத்தை ஆவர்த்தி சொல்லாமல் இருக்கிறவன், வைதிக மார்க்கத்தை விட்டுட்டு பாஷண்ட மார்க்கங்கள்ல போறவன், இப்படி தன்னை அபயம்னு வந்தவனுக்கு அபயம் கொடுத்துட்டு அப்புறம் அவனை காப்பாத்தாமல் போறவன், இப்படின்னு என்னென்ன பாப்பங்கள் உண்டோ அவ்வளவு கோரமான பாப்பங்களையும் சொல்லி ஒரு கால் ராம வனவாசத்துக்கு நான் காரணமானவனா இருந்தா இந்த பாப்பங்கள்லாம் எனக்கு வரட்டும். நான் எப்படி அந்த பிரபுவை போய் பார்ப்பேன்? என் இடத்துல முகம் கொடுத்து பேசுவரா? என்ன அபகாரின், என்னை ராஜாபகாரின்னு நினைச்சு விடுவரா? இந்த துஷ்டனை பாப்பரா? நான் அண்ணாவுடைய பிரசன்ன முகாரவிந்தத்தை பாப்பேனா? நேனெல்துவெத குருர ஹரிநேனெல்துவெத குருர ஹரிநேனெல்துவெத குருர ஹரிநேனெல்துவெத குருர
ಶ್ರೀರಾಣಿ ನಿಲ್ಲೆ ನೆಲ್ದು ಬೆಳಕುದು ಹರಿಣೆ ನೆಲ್ದು ಬೆದಕುದುರ ಕಲುಷಾತ್ಮುಡೇ ದುಷ್ಕರ್ಮ ಯುದುಡೈ ಪಲುಪಾರು ದೂರ್ಭಕ್ಷಿಯೈ ಇಲಲೋ ಭಕ್ತಾಗ್ರೇಸರುಲು ವೇಯೇಕ್ಷಿಯೈ ತ್ಯಾಗರಾಜ ಪೂಜಿತ ನೇನೆಲ್ದು ಬೆದಕುದುರ. இந்த துர்பாஷியை, இந்த துஷ்கிருத்தியம் பண்ணக்கூடியவனை, இந்த அபராதிய பிரபு பாப்பரா? நான் பிரபு எங்கேயாவது பார்ப்பேனா? பிரபுவுடைய முகோல்லாசம் கிடைக்குமா? நேன் எந்த வதக்குதுரா? நான் எப்படி இந்த பிரபுவை தேடி கண்டுபிடிக்க போறேனோ? அந்த பிரபுவை எப்படி பார்ப்பேனோ? இந்த பக்தனை போல வேஷம் போட்டு இருக்கக்கூடிய இந்த அபராதி அவர் க்ஷமிப்பரா? வரதா அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிடுவரா? என்னோட ஒரு வார்த்தை பேசுவரா? இல்ல சீப்போ அப்படின்னு மூஞ்சியை திருப்பின்றுவரா? என்னிடத்துல முழுக்க அவகுணங்கள் தானே இருக்கு. கலுஷாத்மூடை துஷ்கர்ம யுதுடை. இந்த கலுஷ ஹதயம் உடையவனே, இந்த துர்பாஷியை, பக்தாகிரேசரன்னு வேஷம் போட்டு இருக்கக்கூடிய என்ன இலலோ பக்தாகிரேசருளு வேஷியை நான் எப்படி பார்ப்பேன்? அந்த பிரபுவை எந்த மூஞ்சியை வச்சுட்டு பார்ப்பேனா? இப்படின்னெல்லாம் பரதன் கதறி அழறான். தசரதற்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிஞ்சாயிடுத்து. உடனே பரதன் அந்த ஊரை கூப்பிட்டு சொல்றான், எல்லோரும் வாருங்கள், நம்ம அவ்வளோ பேரும் ராமரை அழிச்சுட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இங்க யாரும் ராஜா கிடையாது. சாகேத நாயகன் ராமன் தான், இதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். எப்பவுமே ராமர் தான். அதனால யாரெல்லாம் என்னோட வரையலோ வாங்கோ, நம்ம அவ்வளோ பேரும் ராமர் இடத்துல போய் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு ராமரை இங்க அழிச்சுட்டு வருவோம் அப்படின்னு இந்த இடத்துல பரதன் சொல்லவே அவ்வளவு ஜனங்களும் கிளம்புறான். சித்தார்த்த சுமந்திர மந்திரிகளோட, வசிஷ்ட வாமதேவ ஜாபாலாதி ரிஷிகளோட, கௌசல்யாதி மாதாக்கள் இதுல கூட கைகேயும் வரா. அவ்வளவு ஜனங்களும் ஓடோடி வர. இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா ராமாயணம் வர்ணிக்கிறது எப்படி பரதனுடைய யாத்திரை இருந்தது. அயோத்தியில இருந்து சித்திரகூட யாத்திரை. இன்னைக்கு கூட நம்ம ஒரு பஸ்ல போனா கூட 7-8 hours ஆகும் அதுக்கு போறதுக்கு. அதே மார்க்கத்துல தான் எப்படி ராமருடைய வனவாச யாத்திரை இருந்ததோ, குகனுடைய இடத்துக்கு போய் அங்கிருந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் அப்படிதான் சித்திரகூடம் போறா. பரதன் சொல்லிட்டான், எங்கெல்லாம் நதிகள் இல்லையோ அங்கெல்லாம் நதிகளை ஓட விடுங்கோ, திருப்பி விடுங்கோ. எங்க மரங்கள் இல்லையோ அங்கெல்லாம் மரங்களை கொண்டு நடுங்கோ அப்படிங்கிறான். அப்படி மரங்கள் எப்படி நட முடியும்னா, அப்படி ஒரு யந்திர சம்ஸ்காரம் இருந்துதான் அந்த நாள்ல. மரமில்லாத இடங்கள்ல மரத்தை எடுத்து கொண்டு போய் ரூட் பண்ணினா மரங்கள் வளருமா, அப்படி சம்ஸ்காரங்கள்லாம் இருந்திருக்கு அந்த நாள்ல. இப்படிலாம் கூட ராமாயணத்தை பார்க்கலாம். ஏதோ இது ஏதோ ஏதோ ரொம்ப பிரிமிட்டிவ் ஏறான்னு நினைச்சுக்க வேண்டாம். சயின்டிபிக்கலி அவ்வளவு மாடர்னைசேஷனும் அத்தனை விஷயங்களும் இருந்திருக்கு. மரங்கள் இல்லாத இடத்துல மரங்களை கொண்டு நட முடியும். சாலைகள் இல்லாத இடத்துல சாலைகளை போடுங்கோ. ஒரு அழகான நகர நிர்மாணம் பண்ணிண்டே பரதனுடைய யாத்திரை. ஏன்னா இவ்வளவு ராம பக்தாலும் சௌக்கியமா சித்திரக்கூடத்துல போய் ராமனை சேவிக்கணும். இதுதான் விஷயம். எல்லோரும் ஆனந்தமா பஜனை பண்ணிட்டே போறா. சீதாபதே ராமா ஷாமள கோமள ராமா, சீதாபதே ராமா ஷாமள கோமள ராமா, வேதாகமனுத விமல சரித்திர பதாத்மஜ பிரிய ராம, வேதாகமனுத விமல சரித்திர பதாத்மஜ பிரிய ராம, வாரிஜநேத்ர ராம, வாரிஜநேத்ர ராம, जय जय राम जय जय राम जय जय राम सीताराम, जय जय राम जय जय राम जय जय राम सीताराम, जय जय राम जय जय राम जय जय राम सीताराम, सीताराम राजा राम सीताराम राजा राम, 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 सीताराम ஆச்சரியமான கீர்த்தனம். பரதன் ஹிருதயத்துல சிந்தனை பண்ணிட்டே போறான். அண்ணா தரிசனம் கொடுப்பரோ இல்லையோ, அண்ணா கொடுப்பர். பரதா போ அப்படின்னு ஒன்றும் சொல்லிட மாட்டார். அண்ணாவுடைய பிரசன்ன முகாரவிந்தத்தை கண்டிப்பா பார்த்துடுவோம். சத்ருகுணா எப்படியும் பார்த்துடுவோம். நம்மள அண்ணா என்ன சொல்லுவார்? ஆலிங்கன மணிப்பரா, மடியில உட்காத்தி வச்சுப்பரா, கட்டி உச்சி முகர்வரா, அப்படின்லாம் பலவிதமான பாவங்களோட
இப்படியே இந்த யாத்திரை போறது குஹனுடைய இடத்துக்கு தான் போறா முதல்ல. குஹன் தூரத்துல இருந்தே பார்க்கறான், பெரிய கோவிதார கொடி தெரியறது, பல சைன்யங்களோட பரதன் வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியறது. இருந்தாலும் குஹனுக்கு ஹிருதயத்துல ஒரு எண்ணம், பரதன் ராமருக்கு ஏதோ ஹானி பண்றதுக்கு தான் வந்திருக்கானோ, வனத்தோட அவரை தீர்த்து கட்டிவிட்டு அவரை சமாப்தி பண்ணிட்டு சாஸ்வதமா ராஜ்யத்தை எடுத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கானோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? பதவியில என்ன இருக்கு, பதவியில என்ன இருக்குங்கிறார் தியாகராஜரே, பதவி நீ